ஐகோடஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம நம்மளோட சேனலில் ப்ரீவியஸாக நம்ம ஒரு ஜெமினி சேட்பாட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு சில பேருக்கு வெறும் இண்டெக்ஸ் ஃபைல் மட்டும் தான் அப்லோட் ஆகிருக்கு. அதாவது இண்டெக்ஸ் ஃபைல் மட்டும் தான் ரன் ஆகுது, மற்ற சிஎஸ்எஸும் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலும் ரன் ஆகலை அப்படின்றத எனக்கு ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. நான் அது சிம்பிளான எரர் தான், பட் நீ சால்வ் பண்ண தெரியல ஒரு சில பேருக்கு. அதை எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோடை நான் டெலிகிராம் பாக்ஸில் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோலேயே நான் எப்படி அதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றது போட்டிருந்தேன். நான் இப்போ அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உள்ளே போனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன் மாதிரி வரும். நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கோடர் கனெக்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்ட் பட்டன் மாதிரி காமிக்கும். மொபைலில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாட்டமில் ஸ்டார்ட் அப்படின்றது இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்டு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் இமேஜ் ஆர் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி எங்களுக்கு மெயிலில் சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் ஜெமினி சேட்பாட் அப்படின்ற கீழே மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிரும், ஜிப்பாக டவுன்லோட் ஆகும். நீங்கள் இந்த ஜிப்பை எக்ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வின்ரேர் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த வின்ரேர் அப்படின்ற டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த வின்ரேர் அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபைலை ஜிப்பாக மாற்ற போகிறீங்க, இல்லைனா அதை எக்ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வின்ரேர் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக எக்ஸ்டார்ட்டும் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்களே ஒரு ஜிப் ஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, என்னோடய ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜிப்பை எக்ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டார்ட் கொடுத்து அதோட பாத்தை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பாத்தை தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா அதில் போய் எக்ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு தான் சொல்கிறேன். எக்ஸ்டார்ட் கொடுத்தோன்னே எனக்கு அதாவது சியில் யூசர்ஸில் என்னோடய நேம் டவுன்லோட்ஸ் அதுக்குள்ளே என்னோடய ஜிப் எக்ஸ்டார்ட் ஆன ஃபைல் சேவ் ஆகிருக்கு. இப்போ நான் விஎஸ்குள்ளே போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கொடுத்துட்டு இப்போ நான் அந்த பாத்தில் போயிட்டு என்னோடய ஜெமினி சேட்பாட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஜெமினி சேட்பாட் ஓப்பன் ஆகிருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இண்டெக்ஸ் ஃபைல், ஸ்கிரிப்ட் ஃபைல், சிஎஸ்எஸ் ஃபைல் எல்லாமே இருக்கும். நான் ஆல்ரெடி லைவ் சர்வர் வச்சுருக்கேன். அதனால் இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ரன் பண்ணோன்னே எல்லாருக்குமே இந்த மாதிரி எரர் தான் வந்திருக்கும். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் லைவ் சர்வர் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு எரர் வந்திருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது நான் ஸ்கிரிப்டையும் சிஎஸ்எஸ்ஸையும் சேர்த்து நான் லிங்க் பண்ணி கொடுத்துருப்பேன். அதனால் உங்களுக்கு எரர் வந்திருக்கும். இதை ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட் உங்களோட ஸ்கிரிப்ட் ஃபைல் எங்கே சேவ் ஆகிருக்கோ ஆர் சிஎஸ்எஸ் ஃபைல் எங்கே சேவ் ஆகிருக்கோ அந்த லைனுக்குள்ளே போயிருங்க. உங்களுக்கு நான் காமிக்கிற பாருங்கள். இது சிஎஸ்எஸோட லைனு. ஜஸ்ட் இதில் போய் நான் ஒரு ஸ்லாஷ் கொடுத்துருப்பேன். அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்கிரிப்ட் ஃபைல் போய்ட்டு அந்த ஸ்லாஷை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில கம்ப்யூட்டர்ஸில் இந்த மாதிரி எரர் வரும். அதாவது ஸ்லாஷ் போட்டு எரர் வரும். ஒரு சில பேருக்கு இதை ரிமூவ் பண்ணாலுமே அது ரன் ஆகாது. அது எப்படின்றத செகண்ட் மெத்தடில் நான் சொல்கிறேன். ஜஸ்ட் இப்போ அதை கிளிக் பண்ணி இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும். இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மெத்தட் பண்ணியும் வரல அப்படின்னா ஃபஸ்ட் அந்த சிஎஸ்எஸ் ஸ்கிரிப்ட் style.css அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் மேனுவலாக style.css அப்படின்ற டைப் பண்ணி அதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி ஸ்கிரிப்ட்லேயும் நீங்கள் script.js ரிமூவ் பண்ணிவிட்டு அதை மேனுவலாக டைப் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு அந்த அவுட்புட் வரும், வராமல் இருக்கவே இருக்காது. அப்படியுமே உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற வீடியோ தனியாக போடுறேன். இப்போ உங்கள் நியாய் அப்படின்ற மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே உங்களுக்கு இமேஜ் லோட் ஆகிருக்காது. சேம் மெத்தட் தான். நீங்கள் ஸ்கிரிப்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஏபிஐக்கு இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா லோடிங் அனிமேஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அதில் /download.png அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதில் உள்ள ஸ்லாஷை ரிமூவ் பண்ணிடுங்க. சேம் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதே மாதிரி download.png அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் உள்ள ஸ்லாஷையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த பார்த்தீங்களா இதில் ஒரு டவுன்லோட் இருக்கா, ஜஸ்ட் அதில் உள்ள ஸ்லாஷை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே இமேஜ் செட் ஆகிருக்கும். நீங்கள் வந்தோடனே மேலே ரீஃப்ரெஷ் கொடுத்துருங்க. நான் ஆட்டோ சேவ் கொடுத்துருக்கனால எனக்கு ஆட்டோ சேவ் ஆகுது. இப்போ பார்த்தீங்களா உள்ளே இமேஜ் வந்திருக்கு. நான் ஏபிஐ கீ கொடுக்கல, அதனால் எனக்கு அவுட்புட் வரல. நீங்கள் ஏபிஐ கீ கொடுத்து அவுட்புட் ரன் பண்ணி பாருங்கள். ஏபிஐ கீ எப்படி எடுக்கணுன்றதை அந்த வீடியோலேயே நான் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. Thank you.
பண்ணுங்கள்.